அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அம்மா பஅத். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உலகிற்கு தந்த அற்புதமான அம்சங்களில் ஒன்று வக்ஃப். வக்ஃப் என்பது தர்மத்தினுடைய ஒரு வகை. தர்மம் இரண்டு வகை. அது இந்த உலகத்தில் நாம் வாழும் காலத்தில் நாம் யாருக்கு அந்த தர்மத்தை வழங்குகிறோமோ அவர்கள் பயனடைந்து கொள்வது, அவர்களோடு அது முடிந்து போகக்கூடிய தர்மம். இன்னொரு வகை சதக்கத்துன் ஜாரியா. சதக்கா பொதுவான தர்மம், சதக்கத்துன் ஜாரியா நிலையான தர்மம். நிலையான தர்மம் என்பது நாம் செய்கிற தர்மங்கள் நம்முடைய மரணத்திற்கு பிறகும் மன்னரைக்கும் மறுமைக்குமான பலன் தரக்கூடிய ஒரு புனிதமான ஒரு காரியம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு ஹைபர் போர்க்களத்தில் எனக்கு கிடைத்த வெற்றி பொருட்கள் கனிமத்திலே என்னுடைய பங்கிற்கு கிடைத்த ஒரு காணி நிலம் சமுக் என்ற பகுதியில் இருக்கிறது. அதுதான் எனக்கு இருக்கிற பொருட்களிலே, என்னுடைய பொருளாதாரத்திலே, என்னுடைய பொருள் சொத்துக்களிலே மிக உயர்ந்த சொத்து அது. அந்த ஹைபர் என்கிற இடத்தில் இருக்கிற அந்த சமூக என்ற அந்த நிலம், நான் அதை அல்லாஹ்விற்காக தர்மம் செய்ய நினைக்கிறேன் என்று சொன்ன பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா உமர், இன் ஷி'த ஹபஸ்த அஸ்லஹா வ தஸத்தக்த பிஹா. நீங்கள் விரும்பினால் அதனுடைய அடிப்படை, அதனுடைய மூலத்தை தடுத்து வைத்துக்கொண்டு அதனுடைய பலனை தர்மமாக கொடுக்கலாம் என்று சொன்னார்கள். ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சம்மதித்தார்கள். சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவ்வாறு செய்தால் அதனுடைய அசலை தடுத்து வைத்துக்கொண்டு அதனுடைய பலனை தர்மமாக கொடுத்தால் அந்த நீங்கள் தர்மம் செய்த அந்த பொருள் ஒரு காலமும் அது லா யுபாஉ வலா யுஹபு வலா யுரது, அது வேறு யாருக்கும் அன்பளிப்பாக வழங்கப்பட முடியாது. அது யாருக்கும் அது தர்மமாக கொடுக்க முடியாது, அன்பளிப்பு செய்ய முடியாது, அதை விற்க முடியாது, அது யாருக்கும் அது வாரிசு சொத்தாகவும் அது ஆக்கப்படாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதுதான் இஸ்லாத்தினுடைய வக்ஃப் சட்டத்திற்கான மூலாதாரம், அடிப்படை. இந்த அடிப்படையில் தான் சதக்கத்துன் ஜாரியா மரணத்திற்கு பிறகு மனிதனுக்கு பலன் தரக்கூடிய 3 விஷயங்களிலே ஒன்று நிலையான தர்மம். அந்த தர்மம் என்பது உலகத்தில் அறக்காரியங்களுக்கு அது பயன்படும். அந்த உடைமை, அந்த உரிமை இறைவனினுடைய பெயருக்கு அது மாறிவிடும். எனவே அது வேறு யாரும் அதிலே உரிமை கொண்டாட முடியாது, கொடுத்தவரே உரிமை கொண்டாட முடியாது என்கிற சேஞ்ச் ஆஃப் ஓனர்ஷிப் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்திலே. உரிமை கை மாறி அது மனிதர்களுக்கு உரிமை மாறாது, இறைவனுக்கு அந்த உரிமை மாறிவிடுகிறது. எனவேதான் அந்த வக்ஃப் செய்தவர்களே திரும்ப அதை பெற முடியாது, அதை விற்க முடியாது, வாங்க முடியாது, அது அன்பளிப்பாக கொடுக்க முடியாது. அது வாரிசு உரிமை சொத்து அடிப்படையிலே வாரிசுகளுக்கு அது வராது. அப்படிப்பட்ட ஒரு சொத்து தான் வக்ஃப் சொத்து. மறுமை நன்மையை எதிர்பார்த்து சதக்கத்துன் ஜாரியா நிலையான தர்மத்திற்காக ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொடுத்தது போல ஹஜரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவிலே அந்த மதீனத்து மக்கள், சஹாபா பெருமக்கள், முஹாஜிர்களுக்கு மதீனத்தில் உள்ள தண்ணீர் உடம்புக்கு ஒத்து வராத பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வேண்டுதலின் அடிப்படையில் இந்த பீர் ரூமா என்கிற அந்த கிணற்று தண்ணீர், அந்த தண்ணீர் தான் சஹாபா பெருமக்களுக்கு அது உடலுக்கு ஒத்து வந்தது. ஹஜரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொர்க்கத்தில் அதற்கு பகரம் கிடைக்கும் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த அறிவுரையின் அடிப்படையில் 35,000 தீனார்கள் அந்த விலை கொடுத்து அந்த பீர் ரூமாவை யூதனிடம் இருந்ததை பெற்று பொதுமக்களுக்கு அதை வக்ஃப் செஞ்சாங்க. இன்னைக்கு வரையிலும் அது மதீனாவிலே வக்ஃப் உஸ்மான் என்று அழைக்கப்படுகிறது. என்று சொன்னால் ஹஜரத் உமர் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களை பின்பற்றி இந்த உலகத்திலே, இந்த சமுதாயத்திலே பிறந்து வந்த சஹாபாக்களை போன்று பிற்காலத்தில் வந்தவர்கள் தர்மம் நோக்கத்தோடு சதக்கத்துன் ஜாரியாவாக அது அமைய வேண்டும் என்பதற்காக நம்ம சமுதாயத்தினுடைய பெருமக்கள் கோடான கோடி மதிப்புள்ள சொத்துக்களை அள்ளி கொடுத்தார்கள். பள்ளிவாசலுக்கு கொடுத்தாங்க,
நல்லடியார்களுடைய அடக்கஸ்தலத்திற்கு கொடுத்தாங்க, பொதுவான பொதுமக்கள் அடக்கஸ்தலத்திற்காக கொடுத்தாங்க, மதரசாக்களுக்காக, அதே போல சத்திரங்களுக்காக, பல்வேறு நல்ல உயர்ந்த பொது பயன்களுக்காக நம் சமுதாயத்தில் சொத்துக்கள் அள்ளி கொடுத்தாங்க. பெருமக்களே, அந்த சொத்துக்களை எல்லாம் பராமரிப்பதற்காக வேண்டி இஸ்லாமிய ஷரீஅத்திலே ஃபிக்ஹ் கலையிலே சட்டத்துறையிலே தனி ஒரு வக்ஃப் என்று ஒரு பாடம் இருக்கிறது. இந்த இந்திய தேசத்திலே சுதந்திரத்திற்கு முன்னும் பின்னும் இங்கே பின்பற்றப்படுகிற முஸ்லிம் பெர்சனல் லா, முஸ்லிம் தனியார் சட்டத்தில் ஒரு 5-6 அம்சங்கள் உண்டு. அதிலே வக்ஃப் பாக பிரிவினை, நிக்காஹ் திருமணம், டைவோர்ஸ், கிஃப்ட், ஹிபா, அதே போல இந்த வக்ஃப் என்பதும் அந்த முஸ்லிம் பெர்சனல் லா என்கிற முஸ்லிம் தனியார் சட்டத்தில் அமைந்திருக்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு பிரிவு வக்ஃப் என்பது. இந்த ஹதீஸ் குர்ஆன் சட்டத்தின் அடிப்படையில் தொகுக்கப்பட்ட ஃபிக்ஹ் சட்டத்தின் ஆதாரமாக கொண்டுதான் இந்த முஸ்லிம் பெர்சனல் லா அது வகுக்கப்பட்டு இருக்கிறது. அந்த முஸ்லிம் பெர்சனல் இருக்கிற வக்ஃப் சட்டத்தை அடிப்படையாக வைத்துதான் இந்த தேசத்திலே 1955-54 அந்த காலத்தில் இருந்து வக்ஃப் சட்டங்கள் ஏற்றப்பட்டு அது காலத்திற்கு ஏற்ப முஸ்லிம் சமுதாயத்தினுடைய வேண்டுகோளை ஏற்று முஸ்லிம் மக்கள் கொடுத்த கோரிக்கை அடிப்படையிலே பல திருத்தங்கள் செய்யப்பட்டு இருக்கிறது. முற்காலத்திலே 1995 கூட வக்ஃப் திருத்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. அது முஸ்லிம்களால் சொல்லப்பட்ட திருத்தங்கள், ஏற்கனவே இருக்கிற சட்டத்தை வலுப்படுத்துவதற்காக உள்ள சட்டங்கள். இன்றைக்கு மத்திய அரசாங்கம், ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கிற சட்ட திருத்தம் என்பது அது முஸ்லிம்களால் கோரிக்கை விடப்பட்ட திருத்தங்கள் அல்ல. முஸ்லிம்கள் அதை சொல்லவும் இல்லை. அவங்க கொண்டு வந்த திருத்தங்கள் முஸ்லிம்களுக்கு பிடிக்கவும் இல்லை, முஸ்லிம்கள் அதை ஆதரிக்கவும் இல்லை, மாறாக அதை எதிர்க்கிறார்கள். அந்த சட்ட திருத்தம் வேண்டாம் என்கிறார்கள். காரணம் என்ன? இந்த சட்ட திருத்தம் என்பது சுமார் ஏதோ 1-2 திருத்தம் என்று நாம் நினைக்க கூடாது. 47 திருத்தங்கள் கொண்டு வந்திருப்பதாக அவர்களே சொல்லுகிறார்கள். ஆனால் அங்க இருக்கிற திருத்தம் எத்தனை என்று நாம் எண்ணி பார்த்தால் 33 புதிய சட்டங்களை சேர்த்திருக்கிறார்கள். 37 இருக்கிற சட்டத்தை நீக்கி இருக்கிறார்கள். 45 சட்டங்களை மாற்றி இருக்கிறார்கள். அடிஷன், டெலிஷன், மாடிஃபிகேஷன் மொத்தம் சேர்த்து பார்த்தால் 115 திருத்தங்கள் இருக்கிறது. ஒரு சட்டத்தில இத்தனை திருத்தங்கள் செய்தால் அந்த சட்டத்தினுடைய அடிப்படை உருமாறிவிடும். அருமையான பெருமக்களே, அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு சட்டம், இது ஒரு சட்ட திருத்தம் அல்ல, இது புதிய ஒரு சட்டம். வக்ஃப் சட்டத்திற்கு எதிரான ஒரு புதிய சட்டம், முஸ்லிம்களுக்கு உரிய அந்த சட்டத்தை மாற்றி அவர்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கொண்டு வருகிற ஒரு புதிய சட்டம். அதற்கு பெயர் வக்ஃப் திருத்தம். இது வக்ஃப் திருத்தம் என்பது ஏற்கனவே இருக்கிற வக்ஃப் சட்டத்தை அல் குர்ஆன், ஹதீஸ், சஹாபாக்களுடைய நடைமுறை, அதன் அடிப்படையில் வகுக்கப்பட்ட ஃபிக்ஹ் சட்டம், அதை மூலமாக வைத்து தொகுக்கப்பட்ட முஸ்லிம் பெர்சனல் லா, இவைகளில் இருந்து எடுக்கப்பட்டதாக சட்டங்கள் அல்ல இவைகள். அருமையானவர்களே, 115 திருத்தங்களை கொண்ட இந்த சட்டத்தில் 10-11 அம்சங்கள் அது மிக பாதகமான அம்சங்கள். ஒன்று, வக்ஃப் சட்டம், ஏற்கனவே இருக்கிற வக்ஃப் சட்டம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், இந்த வக்ஃப் சொத்துக்கள், வக்ஃபின் மீது வக்ஃப் அடிப்படையில் இருக்கிற சொத்துக்களை பொறுத்தவரையிலே முஸ்லிம்களுடைய விருப்பம், முஸ்லிம்களுடைய சட்டம் என்ன சொல்லுகிறதோ அதன் அடிப்படையில் அந்த வக்ஃப் சொத்துக்கள் கையாளப்படும், அது பயன்படுத்தப்படும் என்பது இருக்கிற சட்டம். ஷரீஅத்தின் அடிப்படையில், ஷரீஅத் சொல்லுகிற அடிப்படையில் முஸ்லிம்கள் எப்படி விரும்புவார்களோ அந்த அடிப்படையில் வக்ஃப் சொத்துக்கள் அது பரிவர்த்தனை செய்யப்படும், அது பயன்படுத்தப்படும், செயல்படுத்தப்படும் என்பது இருக்கிற சட்டம். இப்பொழுது கொண்டு வந்திருக்கிற புதிய சட்டம் என்ன சொல்கிறது? இந்த வக்ஃப் சொத்துக்களை பொறுத்தவரையில் இனி ஒன்றிய அரசு விரும்புகிற, ஒன்றிய அரசு குறிப்பிடுகிற வகையில் வக்ஃப் சொத்துக்கள் அது பயன்படுத்தப்படும். இது முதல் திருத்தம். ஒன்றிய அரசனுடைய விருப்பத்திற்கு ஏற்ப என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஷரீஅத்தினுடைய விருப்பம், ஷரீஅத்தினுடைய அடிப்படை, முஸ்லிம்களுடைய விருப்பம், இதையெல்லாம் ஓரங்கட்டிவிட்டு ஒன்றிய அரசு சொல்லுகிற, குறிப்பிடுகிற விதத்தில் செலவழிக்கப்படும் என்றால், அது பயன்படுத்தப்படும் என்றால் எங்கே நம்முடைய உரிமை எங்கு போகிறது? அருமையானவர்களே, இரண்டாவது, வக்ஃப் என்பது இதுவரை இருக்கிற சட்டம், முஸ்லிம்களும் வக்ஃப் செய்யலாம்,
முஸ்லிம் அல்லாதோரும் வக்ஃப் செய்யலாம். யார் வக்ஃப் செய்தாலும் அது செல்லும் என்பதுதான் இப்ப இருக்கிற சட்டம். இந்த தேசத்தில முஸ்லிம் அல்லாதவர்கள் முஸ்லிம் மஸ்ஜித் பள்ளிவாசல்களுக்காக தர்காக்களுக்காக வக்ஃப் செஞ்சிருக்கிறாங்க. முஸ்லிம் அல்லாதவர்கள் தஞ்சையிலே நாகூர் நகரம் இருக்கிறது, நாகூர் தர்கா இருக்கிறது நாகை மாவட்டத்திலே. அந்த நாகூர் தர்காவிற்கான அதிலே 5 மினாராக்கள் இருக்கிறது. அந்த 5 மினாராக்களுக்கு அது செலவழித்து கட்டியது யார் என்று நான் வரலாற்றை பிரட்டி பார்த்தால் இங்கு விக்கிபீடியாவை பார்க்கலாம். அதிலே 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த தஞ்சை இந்து மராட்டிய மன்னர் பிரதாப் சிங் அவர்கள் தான் நாகூர் தர்காவினுடைய 5 மினாராத் அந்த மினாராக்களை செலவழித்து கட்டினார் என்று வரலாறு சொல்கிறது. பிற சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இந்த முஸ்லிம்களினுடைய வணக்கஸ்தலமாக இருக்கிற பள்ளிவாசல்களுக்கு, அதே போல தர்கா இறை நேசர்களுடைய அடக்கஸ்தலமாக இருக்கிற தர்காக்களுக்கு பிற சமுதாயத்து மக்கள் தானமாக வழங்கினார்கள். இந்த மண்ணினுடைய மகத்துவம் அது, போற்றுதலுக்குரிய ஒரு அம்சம் அது. சமய நல்லிணக்கத்தை போற்றுகிற இந்த மண்ணிலே இந்து சமுதாயத்து மக்கள் முஸ்லிம்களுடைய வணக்கஸ்தலம் நல்லடியார்கள் அடக்கஸ்தலத்திற்கு தர்மம் வழங்கி இருப்பதும், முஸ்லிம் மன்னர்கள் கோயில்களுக்கு கோயில் அறங்காவல் துறைக்கு அவர்கள் அறநிலைத்துறைக்கு முஸ்லிம் மன்னர்கள் வழங்கியதும் இந்த மண்ணிலே அமைந்திருக்கிற ஒரு மகத்தான ஒரு நல்லிணக்கத்திற்கான அடிப்படை. அருமையானவர்களே, அதே போல டெல்லி நிசாமுத்தீன் சொல்லுவாங்க, அங்க நிசாமுத்தீன் அவுலியா அந்த அவருடைய அடக்கஸ்தலம் அவருடைய தர்கா இன்றைக்கும் இருக்கிறது. அது கூட முஸ்லிம் அல்லாத மன்னரால் வழங்கப்பட்ட நிலம் என்று வரலாறு சொல்கிறது. இப்படி உலகத்தில இந்தியாவுல பல்வேறு நாடுகளில் பல்வேறு பகுதிகளில் முஸ்லிம் அல்லாதவர்கள் முஸ்லிம்களுடைய வணக்கஸ்தலத்திற்காக நன்மையை எதிர்பார்த்து கொடுத்தாங்க. நல்லிணக்கத்திற்கு அது வழிவகுத்தது. இன்று புதிய சட்டம் இந்த நல்லிணக்கத்தை கொளுத்துகிற விதத்திலே, அதை ஒழிக்கின்ற விதத்திலே முஸ்லிம் அல்லாதவர்கள் யாரும் இந்த வக்ஃப் செய்ய முடியாது என்கிற வகையில் அதை திருத்திருக்கிறார்கள். அப்புறம் முஸ்லிமே செய்வதாக இருந்தாலும் அவர் ஒரு 5 ஆண்டு காலம் முஸ்லிமாக இருந்து பிராக்டிஸ் பண்ணி இருக்க வேண்டும் என்று சட்டத்தை திருத்தி இருக்கிறார்கள். ஒரு 5 வருஷம் அவர் முஸ்லீமாக இருந்து முஸ்லீமாகவே நடந்து வாழ்ந்தால்தான் அவர்தான் வக்ஃப் செய்ய முடியும். அப்படியானால் அதை எப்படி உறுதி செய்வது? அவர் தொழுகிறாரா, இஸ்லாமிய அடிப்படையில் வாழ்றாராங்கிறத எப்படி முடிவு செய்வாங்க? இது எதற்காக இந்த சட்டம்? அருமையான பெருமக்களே, இது அனாவசியமான வக்ஃபை ஒழிக்கிற ஒரு முயற்சியாக இந்த திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். முஸ்லிம்களாக இருந்தாலும் 5 வருடங்கள் முஸ்லீமாக இருந்தால் மட்டுமே அவர் அந்த வக்ஃப் செய்ய முடியும் என்கிற சட்டம். 4வதாக ஓரல் வக்ஃப், அதாவது வாய்வழி வக்ஃப் என்பது இப்ப இருக்கிற சட்டம் அது சொல்லுகிறது. வக்ஃபை பொறுத்தவரையில ஒரு சொத்தை ஒரு பொருளை அல்லாஹ்விற்காக வக்ஃப் செய்கிற பொழுது அவர் அதை வாய்வழியாக சொல்லி அதற்கு சாட்சி இருந்தால் போதும். விவகாரம் வருகிற பொழுது வக்ஃப் செய்தார் என்று நிரூபிப்பதற்கு 2 சாட்சி இருந்தால் போதும். இதுதான் இப்பொழுது இருக்கிற சட்டம் சொல்லுகிறது. ஆனால் இதுக்கு பேர் ஓரல் வக்ஃப்னு சொல்லுவாங்க, வாய்வழி வக்ஃப். இந்த சொத்து இந்த பொருள் அல்லாஹ்வுக்காக வக்ஃப் செய்யப்பட்டது என்று வக்ஃப் செய்து விட்டேன் என்று அவர் சொன்னால் வக்ஃப் செய்யப்பட்ட சொத்து தான், வக்ஃப் செய்யப்பட்ட பொருள் தான். இதற்கு சாட்சி இருந்தால் போதும், எழுத்துப்பூர்வமாக பதிவு செய்தாக வேண்டும் என்பது இப்பொழுது இருக்கிற சட்டத்தில் இல்லை. ஆனால் புதிதாக கொண்டு வருகிற திருத்தத்திலே எழுத்துப்பூர்வமாகத்தான் வக்ஃப் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள். அப்படியானால் ஒருவர் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிற பொழுது, மரண தருவாயில் இருக்கிற பொழுது, தன்னுடைய மன்னரைக்காக மறுமைக்காக நினைத்து அவர் அந்த நேரத்தில் தௌபா செய்து தன் சொத்துக்கள் ஏதாவது ஒன்றை உரிய முறையில் அனுமதிக்கப்பட்ட விதத்தில் வக்ஃப் செய்ய நினைத்தால் அவர் எழுத்துப்பூர்வமாக செய்ய முடியாது, கையெழுத்து போட முடியாது, வாயால் சொல்ல முடியும், சாட்சி இருக்க முடியும், ஆனால் அது செல்லத்தக்கதாக ஆகாது. அப்ப வக்ஃபிற்கு கிடைக்க வேண்டிய வக்ஃப் சொத்துக்கள், வக்ஃபிற்கு வர வேண்டிய சொத்துக்களை தடுக்கிற ஒரு முயற்சி. அதே போல ஒரு ஒரு முஸ்லிம் தன்னுடைய மரண தருவாயில் இறைவனுடைய நெருக்கத்தை பெறுவதற்கு, நன்மைகளை அதிகரிப்பதற்கு அவர் நினைத்தால் கூட முடியாது என்கிற ஒரு மத உரிமையில் தடை செய்கிற ஒரு பாதகமான ஒரு விளைவு ஏற்படும். அடுத்தபடியாக
இது அங்கே, அதாவது இப்பொழுது இருக்க சட்டத்திலே வாய்வழி வக்ஃப் செல்லும் என்றுதான் இருக்கிறது. அது அதுல எழுத்துப்பூர்வமாக பதிவு செய்வது அது நல்லது, பாதுகாப்பு என்று இருந்தாலும் கூட அது இஸ்லாமிய அடிப்படையில், ஷரியத்தின் அடிப்படையில் வாய்வழி வக்ஃப் செல்லும் என்பது ஷரியத். அதே ஷரியத்தின் அடிப்படையில் தான் இப்பொழுது இருக்கிற சட்டமும் இருக்கிறது. ஆனால் திருத்த சட்டம் என்பது, இவர்கள் கொண்டு வர இந்த சட்டம் என்பது அந்த ஓரல் வக்ஃப், வாய்வழி வக்ஃபை அது தடுக்கிறது. அடுத்து ஆறாவதாக இந்த 1991ஆம் ஆண்டு வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டம் என்று ஒன்றை கொண்டு வந்தாங்க. பாபரி மசூதி இடிப்பிற்கு பிறகு கொண்டு வரப்பட்ட சட்டம், பாபரி மசூதியை தவிர்த்து இதர வணக்க ஸ்தலங்களை பொறுத்தவரையில் இந்தியாவிலே சுதந்திரத்திற்கு பிறகு, சுதந்திரம் பெறுகிற பொழுது இந்த தேசத்தில் எதுவெல்லாம் மஸ்ஜித் மசூதிகளாக இருந்ததோ அதுவெல்லாம் மசூதிகள், எதுவெல்லாம் இந்து கோயில்களாக இருந்ததோ அதுவெல்லாம் இந்து கோயில்கள், எதெல்லாம் யூத சர்ச்சஸ்களாக, அதாவது கிறிஸ்தவ கோயில்களாக, ஆலயங்களாக இருந்ததோ அதுவெல்லாம் கிறிஸ்தவ ஆலயங்கள் என்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அந்த சட்டத்தில் பாபரி மசூதிக்கு மட்டும் அது விவகாரத்திற்குரியதாக இருப்பதால் அது தீர்ப்பு வருகிற வரை அது பற்றி சொல்ல முடியாது என்று அது நீங்களாக என்று சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அந்த வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டம், அந்த பாதுகாப்பு சட்டத்தின் அடிப்படையில, வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டத்தின் அடிப்படையில் அந்தந்த மஸ்ஜிதுகள் பாதுகாக்கப்படும். மஸ்ஜிதுகள் அனைத்தும் சுன்னத்து வல் ஜமாஅத்தினுடைய அடிப்படையில் அமைந்திருக்கிற மஸ்ஜிதுகள், எத்தனை மஸ்ஜிதுகள் அத்தனையும் வக்ஃப் செய்யப்பட்ட மஸ்ஜிதுகள் தான். எனவே அந்த வக்ஃபுக்கு இது ஆபத்து வருகிற பொழுது அந்த வழிபாட்டு தலத்தின் சட்டமும் அங்கே மீறப்படும். அதுவும் அது இன்வேலிடாக, அது செயல்படுத்தத்தக்கதாக அது ஆகாது. ஆக வழிபாட்டு தல பாதுகாப்பு சட்டத்தை அதை ஒழிக்கிற ஒரு சட்டமாக இந்த வக்ஃப் திருத்த சட்டம் அமைந்திருக்கிறது. வழிபாட்டு உரிமைகளையும் வழிபாட்டு தலத்தினுடைய உரிமைகளையும் பறிக்கிற விதத்திலே இந்த வக்ஃப் திருத்த சட்டம் அது கொண்டு வரப்படுகிறது. அடுத்து வக்ஃப் நிலத்திலே, வக்ஃப் சொத்திலே விவகாரங்கள் வந்தால், விவகாரம் யாரும் ஏற்படுத்தலாம். வக்ஃப் சொத்தை இது என் சொத்து என்று யாரும் சொல்லலாம். ஆனால் அதற்கு ஆதாரம், நடைமுறை, பாரம்பரியம் அடிப்படையில் தீர்ப்பு சொல்லப்படும். அப்படி வருகிற பொழுது வக்ஃப் விவகாரங்களிலே இதுவரைக்கும் இருக்கிற சட்டம், அதாவது வக்ஃப் சார்ந்த அந்த தீர்ப்பாயம் ட்ரிபியூனல் இருக்கிறது. அதன் அடிப்படையில் அவங்க வக்ஃப் சட்டத்தின் அடிப்படையில் ஆய்வு செய்து தீர்ப்பு வழங்குவாங்க. இங்கே புதிய திருத்த சட்டத்திலே மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அதிகாரம், அவர் விரும்பிய விதத்திலே அந்த வக்ஃப் விவகாரத்தில் தீர்ப்பளிக்கலாம் என்று அதிகாரத்தை கலெக்டருக்கு அது வழங்குகிறது. அடுத்து வக்ஃபிற்கு ஆதாரம் வேண்டும். வக்ஃப் பொறுத்தவரை நான் ஏற்கனவே சொன்னதை போல ஓர் வக்ஃப் செல்லாது, வக்ஃபிற்கு ஆதாரம் இல்லாத வக்ஃப்கள் அது வக்ஃபே இல்லை என்கிற அளவிற்கு இந்த திருத்தத்திலே ஒரு கொடுமையான விஷயத்தை சேர்த்திருக்கிறார்கள். இப்ப பாரம்பரியமாக இருக்கிற பள்ளிவாசல்கள், 1000 ஆண்டுகளுக்கு கலந்த பள்ளிவாசல்கள்ல இங்கே ஆதாரம் என்று இல்லாத காலத்தில் கட்டப்பட்ட பள்ளிவாசல்கள், டாக்குமெண்ட் அப்படிங்கிறதெல்லாம் பிற்காலத்தில் வந்தது. பன்னெடும் காலமாக பாரம்பரியமாக பழமை வாய்ந்த தொன்மை வாய்ந்த பள்ளிவாசல்களை பொறுத்தவரையிலே அதற்கு உரிய ஆவணங்கள் இல்லை என்று சொல்லி எந்த ஒரு சொத்தையும் அவர்கள் வக்ஃப் சொத்து இல்லை என்று அதை கையகப்படுத்துவதற்கும் அது அரசு புறம்போக்காக மாற்றுவதற்கும் அவர்கள் எச்சரிக்கிற, அதற்கு வழிவகுக்கிற ஒரு சட்டம் தான் இந்த திருத்த சட்டம். அதே போல வக்ஃப் சொத்துக்களிலே, அதாவது யாராவது வரம்பு மீறி அதை கையகப்படுத்தினால், அதை அபகரித்தால் அதற்கான தண்டனை ஜெயில் தண்டனை என்று இப்பொழுது இருக்கிற சட்டம் சொல்கிறது. அது நான் பெயிலபிள் பனிஷ்மெண்ட், அதாவது பிணையில் வர முடியாத, வெளிவர முடியாத தண்டனை என்று இருக்கிறது. இவர்கள் இப்பொழுது கொண்டு வருகிற திருத்த சட்டத்திலே வக்ஃப் சொத்துக்களை சூறையாடினால், அபகரித்தால் அதற்கு தண்டனை என்பது பெயிலபிள், அது பிணை பெறுகிற, ஜாமீன் பெறுகிற விதத்திலே அதனுடைய கடுமை, தண்டனையினுடைய கடுமையை குறைத்திருக்கிறார். இது ஒரு வகையிலே வக்ஃப் சொத்துக்களை கை வைப்பதற்கும் அதை அபகரிப்பதற்குமான ஒரு மறைமுக தூண்டுதல். நீ என்ன பண்ணினாலும் உனக்கு பெயில் கிடைச்சிரும்,
வெயில் எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி வக்ஃபில் வரம்பு மீறுகிற கூட்டத்திற்கு, அபகரிக்க நினைக்கிற கூட்டத்திற்கு சாதகமான ஒரு திருத்தத்தை சேர்த்திருக்கிறார்கள். அதே போல கடைசி அதன் நிறைவாக அது கடைசியா நம்ம சொல்லுற பாயிண்ட பாருங்க, அடுத்தடுத்து வருது. இதுல ஆன்லைன் போர்ட்டல் ஒன்று அவங்க ஏற்படுத்துறாங்க. ஆன்லைன் போர்ட்டல்ல வக்ஃப் சொத்துக்களை எல்லாம் அதுல அப்லோட் பண்ண சொல்றாங்க, உரிய டாக்குமெண்டோடு. அந்த உரிய டாக்குமெண்டோடு 6 மாத கால தவணைக்குள் இந்தியாவில் இருக்கிற அத்தனை வக்ஃப் சொத்துக்களையும் ஆன்லைன் போர்ட்டல் அப்லோட் பண்ணணும்னு ஒரு டெட்லைன் கொடுப்பாங்க. அந்த டெட்லைனுக்குள்ள நம்ம வக்ஃப் ஆதாரங்களோடு ஏற்றணும். அதுக்கப்புறம் அவங்க ஸ்க்ரூட்டினி பண்ணுவாங்க, அவங்களோட ஐடி டீம். அந்த ஸ்க்ரூட்டினி பண்ணுகிற பொழுது ஆதாரம் இல்லைன்னு சொன்னா அதுல அந்த வக்ஃப் சொத்தை எல்லாம் அவர்கள் நீக்கி விடுவார்கள். ஆன்லைன் போர்ட்டலில் அப்லோட் செய்யப்பட்ட, பதிவேற்றம் செய்யப்பட்ட அந்த அடிப்படையில் அவர்கள் கெசட்ல வெளியிடுவாங்க. அதுதான் வக்ஃப் சொத்து என்று அறிவிப்பார்கள். அது அல்லாததை எல்லாம் அரசு புறம்போக்காக, அரசு சொத்தாக அதை மாற்றப்பட்டு அதை கையகப்படுத்த வாய்ப்பு இருக்கிறது. எனவே ஆதாரம் இல்லை என்ற அடிப்படையில் அவர்கள் அதை நீக்க வாய்ப்பு இருக்கிறது. வக்ஃப் சொத்துக்களாக 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இடங்கள், பள்ளிவாசல்கள், தர்காக்கள், மஸ்ஜிதுகள், மதரசாக்களை கூட இந்த ஒரு ஷரத்தின் அடிப்படையில் அவங்க கையகப்படுத்த முடியும். அதே போல முத்தவல்லியை பொறுத்தவரையில் அவர் தொடர்பான கட்சி, இயக்கம் ஏதாவது தவறு செய்து அதன் அடிப்படையில் அவர் UAPN சொல்லக்கூடிய பயங்கரவாத தடுப்பு சட்டம், அந்த அடிப்படையில் அந்த இயக்கத்தின் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால், அந்த இயக்கத்தில் சார்ந்தவராக இவர் இருந்தால், இவர் அந்த எந்த பொறுப்பில், வக்ஃபில் பொறுப்பில் வர முடியாது என்று அந்த பயங்கரவாத சட்டத்தோடு இந்த முத்தவல்லியை தொடர்பு படுத்தி அவரை குற்றவாளியாக, பெரும் குற்றவாளியாக ஆக்கி முத்தவல்லி பொறுப்பை அவர் இழந்து விடுவார் என்கிற ஒரு திருத்தத்தையும் சேர்த்திருக்கிறார்கள். அதெல்லாம் விட தாண்டி முஸ்லிம் அல்லாதவர்கள் வக்ஃப் செய்தால் அது செல்லாது என்கிற ஒரு சட்டத்தையும் அதை அவர்கள் சொன்னதை போல கொண்டு வந்திருக்கிறார்கள். அதே போல முஸ்லிம் அல்லாதவர்கள் வக்ஃப் செய்ய முடியாதுன்னு கொண்டு வந்துட்டு அந்த வக்ஃப் சொத்துக்களை பராமரிக்கிற வக்ஃப் வாரியத்தில் உறுப்பினராக, சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசராக முஸ்லிம் அல்லாதவர்கள் வரலாம் என்கிற சட்ட திருத்தத்தை கொண்டு வருகிறார்கள். சிஇஓவாக வரலாம். அதே போல இப்படி இந்த வக்ஃப் சொத்து முஸ்லிம் அல்லாத பிற சமயத்தை சார்ந்தவர்கள் வக்ஃப் செய்ய முடியாது என்று தடை செய்துவிட்ட முஸ்லிம் அல்லாதவர்கள் வக்ஃப் சொத்துக்களை பராமரிக்கிற அந்த வக்ஃப் வாரியத்தில் உறுப்பினராக வரலாம், சிஇஓவாக வரலாம். இதுவரை இருக்கிற சட்டத்தில் முஸ்லிம்கள் தான் வர முடியும். ஆனால் கொண்டு வருகிற சட்டத்தில் முஸ்லிம் அல்லாதவர்களும் வரலாம் என்றால், முஸ்லிம்களுக்கு சொந்தமான சொத்துக்களை பராமரிப்பதற்கு முஸ்லிம் அல்லாதவர்கள் எப்படி அதை பராமரிக்க முடியும்? தேவஸ்தானங்கள், அறநிலைத்துறை சார்ந்த சொத்துக்களிலே முஸ்லிம்கள் அதை பராமரிக்கிற பொறுப்பிற்கு அவர்கள் நியமிக்கப்படுவார்களா? இப்பொழுது இங்கே ஒரு கோயிலிலே பெயர் முஸ்லிம், நர்கிஸ் கான் பெயர், முஸ்லிமுடைய பெயர் இருந்தது. அவரை கோயில் சொத்துக்களை பராமரிப்பதற்காக தஞ்சையில் பிரதாபன் கோயில் அதற்காக நியமிக்கப்பட்ட செய்தி அறிந்து அவர் முஸ்லிம் என்று நினைத்து கொண்டு இங்க இருக்கிறவர்கள் எல்லாம் கொதிச்சாங்க, சங்கிகள் எல்லாம் கொதித்தார்கள். அப்போ அவங்க சொன்னாங்க, அந்த நர்கிஸ் என்பவர் அது பெயர் முஸ்லிமுடைய பெயர், ஆனால் அவர் முஸ்லிமே இல்லை என்று தெரிய வந்த பொழுது அவர்கள் ஓய்ந்து போனார்கள். ஏன் அந்த முஸ்லிம் பேர் வச்சாங்கன்னு கூட சொல்றாங்க. அந்த அவர் பிரசவமாகிற பொழுது பிரசவம் பார்த்த ஒரு டாக்டர் அவர் தான் அந்த உயிரை காப்பாற்றினார், அதனால் அவர் பேரை வச்சாங்க. மோகன் சித்ரா என்ற அந்த தம்பதிகளுடைய பிள்ளைக்கு யூனுஸ் என்று பேர் வைத்தது போல அந்த நர்கிஸ் கான் பேர் வச்சதனால அவரை முஸ்லிமும் நினைத்து கொண்டு அவரை இந்து அறநிலைத்துறைக்கு நியமிக்கப்பட்ட பொழுது கொதித்தெழுந்தார்கள். ஆனால் இங்கே வக்ஃப் சொத்துக்களை பராமரிப்பதற்கு ஒரு முஸ்லிம் அல்லாதவர்கள் வரலாம் என்று இந்த சட்ட திருத்தம் இங்கே வழிவகுக்கிறது என்று சொன்னால் எத்துணை பெரிய பாதகமான திருத்தம் இந்த சட்டம் கொண்டு வரப்படுகிறது என்பதை முஸ்லிம் சமுதாயம், இந்த தேசத்தில் இருக்கிற நியாயமானவர்கள்
புரிந்திருக்கிறார்கள். அதனால்தான் இந்த சட்ட திருத்தத்தை எதிர்த்து பாராளுமன்றத்திலும் சட்டமன்றங்களிலும் முஸ்லிம்கள் மாத்திரம் குரல் கொடுக்கவில்லை. நம் சகோதர சமுதாயத்தை சார்ந்த சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் பொது தளத்திலும் சமூக வலைதளங்களிலும் இன்றைக்கு அவர்கள் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள், போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் முஸ்லிம்களுக்காக போராடுவார்கள் என்று சொல்வதை விட நியாயத்திற்காக போராடுகிறார்கள், நியாயத்திற்கு குரல் கொடுக்கிறார்கள். இந்த தேசம் அப்படிப்பட்ட நியாயத்தை மதிக்கிறவர்கள் வாழக்கூடிய இந்த தேசத்திலே சமய நல்லிணக்கத்தையும் சகோதரத்துவத்தையும் சமய நல்லிணக்கத்தையும் கட்டி பாதுகாக்க வேண்டிய ஒரு தருணத்தில் இந்த தேசத்தினுடைய நலனை விரும்புகிற ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட குடிமக்களுடைய அந்த குரல் ஓங்கி ஒலிக்க வேண்டும். அவர்களுடைய ஒற்றுமை உணர்வு இப்படிப்பட்ட தேசத்தை கூறு போட நினைக்கிற பிரிவினைவாதிகளாக இருக்கிற தேசத்தினுடைய ஒற்றுமை ஒருமைப்பாட்டையும் அரசியல் சாசனம் மொத்தத்தில் இந்த வக்ஃப் திருத்த சட்டம் என்பது இந்தியாவினுடைய அரசியல் சாசனம் 25வது பிரிவு தந்திருக்கிற சமய உரிமை மத உரிமைகளை இது தடுக்கிறது, இது மத உரிமைகளை பறிக்கிறது. எனவே இந்த சட்ட திருத்தம் என்பது அரசியல் சாசனத்திற்கு எதிரானது, இந்திய ஒருமைப்பாட்டிற்கு எதிரானது, இந்திய அரசியல் சாசனத்தினுடைய அடிப்படை விதிகளுக்கு எதிரானது என்கிற விதத்திலே இந்த சட்ட திருத்தம், இந்த சட்டம் உச்ச நீதிமன்றத்தில் நியாயமான நீதிபதிகள் அமைந்தால் நியாயமான நீதிபதிகளால் மனிதாபிமானமும் மனித நேயமும் மிக்க நீதி அரசர்கள் தீர்ப்பு வழங்குவார்கள், சட்டத்தை ரத்து செய்வார்கள். எனவே இதையெல்லாம் தாண்டி ராயல் கோர்ட் ஆஃப் இங்கிலாந்து இருக்கிறது, வேர்ல்டு கோர்ட் உலக வங்கி உலக நீதிமன்றங்கள் இருக்கிறது. எல்லாவற்றையும் தாண்டி அகில உலகத்தின் அதிபதி மாலிக்குல் முல்க் அல்லாஹுவினுடைய மஹக்கமா மாலிக்குல் முல்கினுடைய மஹக்கமா நீதிமன்றம் இருக்கிறது. இந்த முஸ்லிம் சமுதாயம் இருகரம் ஏந்தி அந்த அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்து தங்களுக்கான நீதியை பெறுவதற்கு அவர்கள் முனைந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த மண்ணில் ஆட்சி அதிகாரம் இல்லாமல் அல்லாஹ்விற்கு உரிய இந்த மண்ணிலே அவனுடைய ஆட்சி அதிகாரம்தான் செல்லும். எனவே அக்கிரமங்களும் அராஜகங்களும் அநியாயங்களும் அது காலத்தால் அது ஜொலிப்பது போல் தெரிந்தாலும் அது வரலாற்றில் அது குறைந்த காலத்தில் அது கட்டுப்படுத்தப்படும், அது ஒளிந்து போகும் அழிந்து போகும் என்பதிலே சந்தேகமே இல்லை. ரப்புல் ஆலமீன் தேசத்தை பாதுகாப்பானாக, தேசத்தில் ஒற்றுமையையும் நல்லிணக்கத்தையும் பாதுகாப்பானாக, முஸ்லிம்களினுடைய உரிமைகளையும் சமய உணர்வுகளையும் சமய உரிமைகளையும் ரப்புல் ஆலமீன் பாதுகாத்து தேசத்தில் பிற்கால தலைமுறையினர்களும் அமைதியோடு கண்ணியத்தோடு வாழ்வதற்கு இல்லாமல் அல்லாஹ் நல்ல சூழலை இந்த மண்ணில் உருவாக்குவானாக என்று பிரார்த்தித்து நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.